நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் அறிவே சுக துக்கங்களுக்கு காரணம் என்பதை பற்றி இருவருக்கும் நடந்த அந்த சம்பாஷணை குறித்து தான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, எல்லா மக்களும் எங்களை தன்யர்கள் தன்யர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த உலகில் எங்களுக்கு ஒப்பாக ஒருவனும் மிகவும் துக்கத்தை அடைந்தவன் இல்லை. பீஷ்மாச்சாரியரே, உலகத்தார் மதிக்கப்பெற்ற தேவர்களாலே மானிடர்களிடத்தில் உற்பத்தியை அடைந்தும் நாங்கள் துக்கத்தை அடைந்தோம். எப்பொழுது துக்கத்திற்கு ஔஷதமான சந்நியாசத்தை நாங்கள் அடையப் போகின்றோம்? சரீரங்களை தரிப்பது என்பது துக்ககரமானது. கடுமையான விரதமுடைய முனிவர்கள் பிராணன்கள் 5, இந்திரியங்கள் 10, மனம் புத்தி 2 ஆக 17ஆலும் சம்சாரகதியை உண்டு பண்ணுகிற காமம், குரோதம், லோபம், பயம், ஸ்வப்னம் என்கிற யோக தோஷங்கள் 5ஆலும் சப்த ஸ்பரிச ரச கந்தங்கள் என்கிற இந்திரிய விஷயங்களாலும் சத்வ ரஜஸ் தமோ குணங்களாலும் ஸ்தூலபூதங்கள் 5 அவித்யை, அகங்காரம், கர்மம் ஆகிய 8ஆலும் விடப்பட்டு மறு ஜென்மத்தை அடையாமல் இருக்கிறார்கள். சத்ருக்களை தவிக்க செய்பவரே, நாங்கள் ராஜ்யத்தை விட்டு எப்பொழுது செல்வோம் என்று பீஷ்மாச்சாரியாரிடம் யுதிஷ்டிரன் கேட்க, பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, முடிவில்லாதது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அளவில் அடங்கியதுதான். மறுஜன்மமும் அளவிடப்பட்டிருக்கிறது. இந்த உலகில் ஒன்றும் ஸ்திரமானதில்லை. அதிக பற்றுதலினாலே இந்த ராஜ்ய தோஷம் அடையப்படுகிறதில்லை என்பதில்லை. ஆனாலும் தர்மத்தை அறிந்த நீங்கள் முயற்சியினாலேயே சிறிது காலத்தில் மோட்சத்தை அடையப் போகிறீர்கள். தேகியானவன் எப்பொழுதும் புண்ணிய பாவங்களுக்கு தக்கவராய் இருக்கிறதில்லை. அவைகளாலேயே கிளம்பின மோகத்தினால் வியாபிக்கவும் படுகிறான். ரூபமற்ற வாயுவானது முதலில் அஞ்சனம், பிறகு மனசிலையின் பொடி, இவைகளின் சம்பந்தத்தால் அவ்வவற்றின் வர்ணம் உள்ளதாகி திசைகளை அந்தந்த வர்ணம் உள்ளவனாக செய்வதாக காணப்படுவது போல, ராக துவேஷதைகள் அற்ற அந்த ஆத்மாவானவன் மோகத்தால் சூழப்பட்டு கர்ம பலன்களில் ஆசையை அடைந்து விருப்பு வெறுப்பு முதலியவைகளை ஆசிரியத்து தேகங்களில் சுற்றுகிறான். பிராணியானது எப்பொழுது அஞ்ஞானத்தில் உண்டான தமோ குணத்தை ஞானத்தினால் விலக்கி கொள்ளுகிறதோ அப்பொழுது சனாதனமான பிரம்மம் பிரகாசிக்கின்றது. முனிவர்களும் முக்தர்களும் அந்த பிரம்மத்தை கர்மாவினால் சாதிக்க தகாததாக சொல்லுகிறார்கள். உன்னாலும் தேவர்களாலும் மற்ற உலகத்தார்களாலும் உபாசிக்கத்தக்க முக்தர்களான மகிரிஷி கூட்டங்களும் அந்த பிரம்மோபாஸ்தியிலிருந்தும் ஒழிவை அடைவதில்லை. இந்த விஷயத்தில் தேவர்களால் ஜெயிக்கப்பட்டவனும் சகாயமற்றவனும் ராஜ்யத்தை இழந்தவனும் சாமர்த்தியம் இழந்தவனும் சத்துருக்களுடைய மத்தியில் கேவலம் புத்தியையே கொண்டு துக்கமற்றவனுமாய் இருக்கிற விருத்ராசுரன் செய்ததை பற்றி முன் சொல்லப்பட்ட சரித்திரத்தை ஒரே மனத்துடன் கேட்க கடவாய். முற்காலத்தில் ஐஸ்வர்யமிழந்த விருத்ராசுரனை பார்த்து சுக்கிரர், தானவ பகைவர்களால் வெல்லப்பட்ட உனக்கு இப்பொழுது வருத்தம் இல்லையா என்று கேட்க, விருத்ராசுரன், நான் சத்தியத்தினாலும் தவத்தினாலும் உலகத்தின் அழிவை அறிந்து பிராணிகளுடைய வரவையும் போக்கையும் குறித்து துக்கிக்கிறதும் இல்லை, சந்தோஷிக்கிறதும் இல்லை. ஜீவர்கள் காலத்தினால் ஏவப்பட்டு தம் வசம் இல்லாதவர்களாகி நரகத்தில் மூழ்குகிறார்கள். புத்திமான்கள் சந்தோஷமுள்ள எல்லாவற்றையும் திவ்யங்களாக சொல்லுகிறார்கள். பிராணிகள் காலத்தினால் ஏவப்பட்டு கணக்கிடப்பட்ட அந்த காலத்தை கழித்துவிட்டு மிகுந்த காலத்தில் உலகங்களில் மாறி மாறி சுற்றுகின்றன. ஜீவர்கள் காலமாகிற கட்டில் கட்டப்பட்டு தம் வசமற்று 1000 திரியக்கு ஜென்மங்களையும் நரகத்தையும் அடைந்து மறுபடியும் வெளியில் வருகின்றனர்.
நான் இவ்வாறு சம்சாரத்தில் உழலுகின்ற பிராணிகளை பார்த்தவன் வினைக்கு தக்க பயனுண்டாகும் என்று சாஸ்திரத்தில் காணப்படுகிறது. சிலர் திரியக்கு ஜென்மத்தையும், சிலர் நரகத்தையும், சிலர் மனுஷ ஜென்மத்தையும், சிலர் தேவத்தன்மையையும் அடைகின்றனர். எல்லா பிராணிகளும் முன்பே நண்பர்களிடத்திலும் பகைவர்களிடத்திலும் சுக துக்கங்களை செய்து யமனுடைய சிக்ஷையை அடைந்து செல்லுகின்றன. சகல பிராணிகளுக்கும் எப்பொழுதும் சென்ற வழியிலேயே செல்கின்றன என்றார். காலத்தின் அளவினால் அளவிடப்பட்டதாகவும் சிருஷ்டி ஸ்திதி விஷயமாகவும் சொல்லுகின்ற அவனை பார்த்து சுக்கிர பகவான், நீ இந்த வார்த்தைகளை ஏன் பிதற்றுகிறாய் என்று மறுத்து கூறினார். ருத்ரன், முற்காலத்தில் நான் ஜெயத்தில் விருப்பம் கொண்டு பெருந்தவம் புரிந்ததும் பூதங்களுடைய பலவிதமான கந்தங்களையும் ரசங்களையும் அனுபவித்து எனது வலிமையினாலே உலகங்களையும் ஆக்கிரமித்து விருத்தி அடைந்ததும் ஜுவாலைகளின் சமூகங்களால் வியாபிக்கப்பட்டவனும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவனும் எல்லா பிராணிகளுக்கும் வெல்ல முடியாதவனும் எப்பொழுதும் பயமில்லாதவனாய் இருந்ததும் உங்களுக்கும் மற்ற புத்திமான்களுக்கும் வெளிப்படையாக தெரியும். தவத்தினால் ஐஸ்வர்யம் அடையப்பட்டது, அது என் கர்மங்களாலே நழுவி விடப்பட்டது. ஆகையால் நான் தைரியத்தை அடைந்து துக்கிக்காமல் இருக்கின்றேன். முற்காலத்தில் மகாத்மாவான இந்திரனோடு யுத்தம் செய்ய விருப்பமுள்ள நான் அந்த இடத்தில் எல்லா பாவங்களையும் அபகரிக்கிறவரும் சமர்த்தரும் ஓரிடத்திலும் தடையில்லாதவரும் பரிபூர்ணரும் முடிவற்றவரும் சுத்தரும் வியாபகரும் அனாதியும் பழுத்த தர்பை போல பொன்னிறமான கேசத்தை உடையவரும் மஞ்சள் நிறமான மீசை உடையவரும் எல்லா பிராணிகளுக்கும் பிதாமகரும் பகவானுமான நாராயணரை தரிசித்தேன். அந்த தவத்தின் புண்ணியம் என்னிடத்தில் நிச்சயமாக மிச்சம் இருப்பதால் இப்பொழுது கர்மாவின் பயனை பற்றி உம்மிடம் கேட்க எனக்கு விருப்பம் உண்டாயிற்று. பெரிய ஐஸ்வர்யமானது எந்த ஜாதியில் நிலை பெற்றிருக்கிறது? உத்தமமான ஐஸ்வர்யமானது மறுபடியும் எப்படி நிவர்த்திக்கவும் செய்கிறது? எதிலிருந்து பிராணிகள் உண்டாகின்றன? எப்படி பிரவர்த்திக்கின்றன? ஜீவன் எந்த மேலான பயனை அடைந்து நிலைத்திருக்கின்றான்? அந்த பயனானது எந்த கர்மத்தினால் அடையக்கூடியது அல்லது எந்த ஞானத்தினால் அடையக்கூடியது? அதை எனக்கு விவரிக்க வேண்டும் என்றார். இவ்வாறு இதை பற்றி கேட்க அந்த முனிவர் அப்பொழுது சொன்ன மறுமொழியை நான் சொல்லுகின்றேன். யுதிஷ்டிரா, அதனை நீ சித்தத்தை வெளியில் விடாமல் தம்பிகளோடு இப்பொழுது கேட்க கடவாய் என்று சொல்லி பீஷ்மாச்சாரியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.